வெல்கம் டு யாழினி சத்யா சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், புதினா தழை, மல்லித்தழை, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். தயிர், கல்லுப்பு, தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்காக வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சீரக சம்பா அரிசி பிரியாணி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வெளியில் அடுப்பு கூட்டி அடுப்பில் தான் செய்ய போகிறேன் பிரியாணி. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு கடலெண்ணெய், நெய் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு புதினா இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுங்க கூட மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும் 2 நிமிஷம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைத்த இஞ்சி, பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் நான் கறியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கறியை சேர்த்ததுக்கப்புறமாட்டி நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அதை நல்லா கொதித்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதித்து வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கலாம். இப்போ தான் அரிசி நல்லா வெந்து வருது. தலப்பலன்னு கொதி வருது பாருங்கள். அரிசி கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். இல்லை இருக்கட்டும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ இந்த சிக்கன் பிரியாணியை இந்த கிரேவி தயிர் வெங்காயத்தோட சாப்பிட்லாம். யாழினி சத்யா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.